இல்லாமல் நான் மாண்டிடுவேன் என்று வருத்தப்பட்டதற்காக நாகராஜன் தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லி 1000 பேர் 1000 பேசுவார்கள் அம்மா, கடவுளால் இருக்கும் வரைக்கும் நாமல் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பம்மா. அதனாலே நாமளுக்கு குழந்தை வரம் வேண்டுமானால் இறைவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நாமல் 6 வருடங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை இருந்து நாகலோக பட்டணத்திலே வந்து தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? எப்படி ஐயா? சாந்தே கொண்டு மெல்ல தரை மெழுகி, சாந்து கொண்டு மெல்ல தரை மெழுகி, தரை மெழுகி சந்தேனேத்தா கோலம் போட்ட, அவர் சந்தேனேத்தா கோலம் போட்ட, சாந்து கொண்டு நல்ல தரை மெழுகி, தரை மெழுகி ஐயா சந்தேனேத்தா கோலம் போட்ட, அவர் சந்தேனேத்தா கோலம் போட்ட. மாவே கொண்டு தரை மெழுகி, மஞ்சளாலே கோலம் போட்ட, பாலி கொண்டு மெல்ல தரை மெழுகி, தரை மெழுகி பன்னீராலே கோலம் போட்ட, அவர் பன்னீராலே கோலம் போட்ட, பாலி கொண்டு நல்ல தரை மெழுகி, தரை மெழுகி பன்னீராலே கோலம் போட்ட, பன்னீராலே அவர கோலம் போட்ட இடமதில குருத்துவாளை நாயகன பிடித்து வைத்தாரு நிறநாளி நிறம் தனையும் தெங்கப்போ தீபங்களை ஏற்றி வைத்தாரு ஆழ குளியவே ஆயிரம் மூலங்கம்பம் நாட்டி கம்பக்கடி மேலே எல்லோ கரத்த சப்பு குடத்த வைத்த கரத்த சப்பு குடத்து மேலே மாங்குலையை முறித்து மாங்குலைக்கு மேலேயே அவர மஞ்சள் குல ஒன்று அவர் மஞ்சள் குல மேலே எல்லோ மணி உருண்டை தேங்காய் அவர் மணி உருண்டை தேங்காய் எலுமிச்சங்கனியவை எலுமிச்சங்கனிக்கு இனியாங்கொட்ட பாக்கு இனியாங்கொட்ட பாக்கு குறுங்கடுகு ஒன்று குறுங்கடுகு மேலே எல்லாம் கொத்தமல்லி இதழ வைத்த கொத்தமல்லி இதழ மேலே குண்டுமணி பருப்பு குண்டுமணி பருப்பு மேலே கொட்ட பாக்கு ஒன்று அவர் கொட்ட பாக்கு மேலே அவர் கோழி முட்டை ஒன்று அவர் கோழி முட்டை மேலே குண்டூசிய நாட்டு கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி அந்த நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் பிள்ளை வரத்திற்காக பெரிய தவம் இருக்க வேணும் என்று தவச்சாலை அலங்கரித்து ஆழ குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி எதுக்கு வில்லு பிடிக்கிறதுக்கா? எந்த ஊரு? அப்படியா? எந்த மாவட்டம்? தென்காசி மாவட்டம்.
என்ன மாவட்டமும் தெரியலன்னு பார்க்க. கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி அவங்க அம்மா அங்க இருந்து அவளை கூட்டு வர்றதுக்கு முன்னால அவங்க பட்ட கஷ்டம். போக மாட்டேக்கா நீ ஒன்னா வா அம்மா அப்படிங்க. கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி அவர் ஊசி முனையின் மேல் தன் நாவை ஊன்றிக் கொண்டு நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறார்கள் அல்லவா? எப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவனார் திருப்புகழையே மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து ஒரு நாளல்ல ஒரு வாரம் அல்ல ஈராறு 12 வருடங்களாகவே தவம் இருந்து வருகிறார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். என்ன செய்கின்றார்? ஒரு நாளும் இல்ல திருநாளாக இந்த கைலாசமே ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? ஆட வேண்டிய காரணம் என்ன? சிவபெருமான் ஞானத்தினாலே அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது நாகராஜன் நாகை கன்னியினுடைய தவங்களை கண்டார். தவங்களை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் முகவான் இருந்தார். ஏனென்றால் அந்த பெரியம்மா கீழே விழுந்துராம பிடிங்க பிடிங்க. தூக்கம் என்னமா வருது? இட்லிக்கு தகுந்தாலும் தூக்கம் வருது. உறக்கம் கண்ணவாரி அடிக்கி உங்க பக்கத்துலதான். ஆமா, அது இட்லி மட்டும் சாப்பிட்டா தூக்கம் வராது. சரி,
சேர்த்து பொங்கலை வர வச்சிட்டாங்களா? அதாவது உறங்குதவங்களை வந்து நம்ம தவறே சொல்லக்கூடாது தாத்தா. ஏன் தவறு சொல்லக்கூடாது? கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கவனமா கதையை கேட்பாங்க. அது எப்படி தாயி? அது எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க எப்படி கதையை கேட்க முடியும்? இப்போ கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா? ஆமா, முழிச்சுக்கிட்டே இருக்க இந்த தாய்மார்கள் எல்லாம் சரி இன்னைக்கு கோயிலுக்கு நம்ம தான் பாட்டுக்கு கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். உன்னைய பாப்பாங்க, என்னையும் பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, தாத்தாவும் பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க, உன்னையும் பாப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தரை உன்னைய பார்க்கும்போது உன்னை நினைப்பாங்க. என்ன பார்க்கும்போதா? என்ன பார்க்கும்போது என்ன நினைக்க போறாங்க? என்ன இந்த கொடை அடிக்க தம்பிக்கு சரி 20 வயசு இருக்குமா? அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். கொடை அடிக்க தொம்பிக்கு 20 வயசாம். ஆமா, கிளினிக்கே வருது வயசு. ஆமா அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுவாங்க. சரி, பக்கத்துல உள்ள அக்கா ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன? நீ சும்மா இருக்கா? இரு இரு. அந்த தம்பிக்கு 20 வயசுலாம் இருக்காது, இருக்காது, 17 வயசு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பழைய நினைப்பு. அது என்ன பார்க்கும்போது? சரி சரி, என்ன பார்க்கும்போது? என்ன பார்க்கும்போது? அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபாணியா. சிரிக்கத்தானே செய்யும். என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க காட்டிச்சான் சபையில. கேட்கும்ல. 20 வயசு போக 17. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எப்படி முடியெல்லாம் கழிஞ்சு போச்சு, வயசாகி போச்சுன்னு. வயசான மாதிரி தான் இருக்கும் இருக்கும். ஆனா இளம உள்ள கிடந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. ஊஞ்சல் அத்துட்டா. மனசெலவுல இளமையா இருக்கு, உடம்பளவுல வயசா இருக்கு. அப்படி இருக்கு. எல்லா மனுஷனுக்குமே வயசானாலும் சரி அந்த எண்ணங்கள் வந்து மாறாது. பல எண்ணங்கள்லாம் மாறாது. அப்ப உன்னைய பார்க்கும்போது ஒரு மாதிரி நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஏதாவது நினைப்பாங்க. அவரை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த மனுஷனுக்கு தான் 85 வயசு இருக்குமே, கூட 10 வயசு இருக்கும். பேசாம வீட்டுல கிடக்கு. சரி, இவரு பேசாம வீட்டுல கிடக்க வேண்டியதானே. அப்படியா? இந்த மனுஷனை யாரு வில்லுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவருக்கு மட்டும் 20 வயசா, எனக்கு இவருக்கு 88 வயசா. ஆமா, யாம்னா உனக்கு இருந்தாலும் இவ்வளவு வஞ்சகம் ஆகாது தாத்தா. 88 வர்றதுக்கு இந்த நாள் நிறைய இருக்கு. அப்போ என்னைய பார்க்கும்போது ஒரு மாதிரி நினைப்பாங்க. சரி, என்னைய பார்க்கும்போது ஒரு மாதிரி நினைப்பாங்க. எப்படி? இந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் தான். ஆமா, பார்க்கும்போது நினைப்பாங்க, எப்படி இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் சவளி கடையில அப்படி நினைப்பாங்க. சரிதானே? சில பேர் நினைப்பாங்க, இந்த புள்ள போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா என்னன்னு தெரியும், உரசி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதேதான். அப்போ பாக்குறவங்களுடைய கண்கள் பல மாதிரி சிந்தனை பண்ணும். ஆமா, இந்த பொண்ணு இவ்வளவு சிவப்பா இருக்காள, சரிதான். இந்த பொண்ணு அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். பேரையே மாத்திட்டியே, நமக்கு என்ன தெரியுது? அப்ப பார்க்கும்போது இப்படி கண்கள் பார்க்கும்போது கவனங்கள் மாறும், கதையை விட்டுருவாங்க. அதேதான். கண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும், கவனம் எங்கேயே இருக்கும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டே தூங்குனாங்க பாரு அந்த பெரியம்மா. அதானே கேட்டேன். நான் கூப்பிடும் போது அந்த அம்மா பெரியம்மா சொர்க்கத்துல இருந்தாவோ. அதேதான். ஆமா, சொன்ன உடனே கீழே இறக்கி கொண்டு வந்தாச்சு. அதேதான். இன்னும் எப்ப சொர்க்கத்துக்கு போவோம்? சொர்க்கத்துக்கு நம்ம தூங்கும் போது சொர்க்கத்துல தான் போனோம். தூங்கும்போது போவாங்க. பிறவே சரி. அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தின் மகிமையினாலே ஆமையா ஆடாத கைலாசமே ஆடுகின்றது, அசைகின்றது. இறைவன் இவர்கள் தவங்களை கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் படியிழக்கவே பயணமாக வருகிறார். இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது, என்னைக்கும் கைலாசத்துல இருக்கிறவா. ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா பார்வதி நான் ஒத்தையிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால உங்க படியிழப்பை பார்ப்பதற்கு நானும் உங்க கூட இன்னைக்கு வரப்போறேன். ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானடி படியிழக்க போவேன், என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை அழைத்து போவதில் எந்த குறையும் இல்லை. இந்த உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் பலவிதமாகவே நான் படைத்திருக்கிறேன் பார்வதி. பலவிதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு,
உண்டு மூக்கரை. ஆமையா குழந்தை உள்ளவர்கள் குழந்தையே இல்லாத பேர்கள். இல்லாத பேர்கள். நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா. அதேதான். ஒரு சில பேருக்கு என்னையா உலகத்திலே இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன், செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூழ் கூட இருக்காது. இருக்காது. அவங்களுக்கு 20 பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஏ அப்பா, இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு. அதேதான். என்னோடு வந்தையானா ஏழை மனம் கொண்ட பார்வதி நீ. ஆமையா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, ஐயா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த ஐயா வேலை லேட்டா வந்தாவ. நீ கைலாசத்துல இரு. ஐயா ஒரு ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு வர. அப்படியா? நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவர் சென்று திரும்பி வருகிறேன். தூக்கமே வராது உங்களுக்கு. என்ன எந்த நேரம்னாலும் வந்துட வேண்டியது. அதுக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் வரும்போது அவர் பைக்கு பின்வீல் பைக்கு பின்ன மாதிரி சுத்திட்டு. அப்படியா? ஆமா, ரிவர்ஸ்ல சுத்திட்டு. அதான் நேரம் ஆயிட்டு. அதான் நேரம் ஆகி போச்சு. அவர் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது வராரு. அதனால நீ கைலாசத்துல ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதேதான். அப்போ சரி, அவன் செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் போகுமன்று என்ற ஆண்டவனும் பார்வதியுமாக என்னையா அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு நாகலோக வழியாக நாகராஜனாக தண்ணி, நாகராஜனாக தண்ணி தவத்தின் வழி வாராது, தவத்தின் வழி வாராது. அங்கே நாகராஜனாக தண்ணி தவத்தின் வழி வாராது. வருகிற வேளையிலே பார்த்தால பார்வதியால் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பகவானும் பார்வதியும் அங்கிருந்து பயணமாகி கைலாசத்திற்கு போவோம் என்று நாகலோக பட்டணம் வழியாகவே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்ட பார்வதி என்ன செய்கின்றாள்? ஆண்டவா பரம்பொருளே, நாகங்கள் இரண்டும் இப்படி தவம் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க ஏன் இப்படி தவம் இருக்கிறாங்க? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பால தவம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? நம்ம கைலாசத்துக்கு போவோவா? ஆண்டவா, பிள்ளை இல்லாமலே தவம் இருந்தார்களே, ஆனா நீங்க இப்பமே பிள்ளை வரம் கொடுத்தா என்ன? மதலை இல்லாத 2 பேர்களுக்கும் மதலை வரம் கொடுக்க வேணும் என்று பார்வதியும் சொன்ன போது, பார்வதியும் சொன்ன போது ஆண்டவை ஏது சொல் ஏழி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள். ஏய் பார்வதி, அவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணுமானா போன சென்மத்திலே செய்த பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படியானால் சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திர புத்திர நயினாரை வரவழைத்து கணக்கை பார்த்தார்கள். அந்த கணக்கை பார்க்கும் போது ஐயா போன ஒரு சன்மத்திலே நாகமுடி ராஜவன் வேடுவனாதான் பிறந்து 8 மாத சூலமாய் அம்பாலை எய்திருக்கார். அவன் உயிரமாய் திருக்கார். மாலை கொன்ன தோசத்தால் அகலை ஒண்ணு கிடையாது. நாகக்கன்னி பெண்கொடி போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7 8 பிள்ளைகளை மருந்த கொடுத்திருக்காள். கருவக்கலை திருக்காள். ஒரு மருந்த கொடுத்திருக்காள். உருவ கலைத்திருக்காள். கருவளித்த 2 பேருக்கு, கருவளித்த 2 பேருக்கு ஒரு கை குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, கருவளித்த 2 பேர்களுக்கும் கை குழந்தை இல்லை, உருவளித்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை இல்லை. வா நம்ம போவோம். ஆண்டவா, பிள்ளை வரம் கொடுக்கலையான உங்க பின்னால நான் வரமாட்டேன். அடியே பார்வதி, பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா நமக்குத்தான் பிழை மோசம் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும் அம்மா.
அதனால என்கிட்ட எதுவும் பேசாத. இவங்களுக்கு இருக்கக்கூடிய விதி இப்படித்தான் இருக்கு, நம்ம போவோம். அப்ப பார்வதா தேவி சாமி கல்லாயா உம்மனது கல்லாயா உம்மனது கடலம் இறங்கலையோ இருப்பாயா உம்மனது இருப்பாயா உம்மனது சாமி எல்லாம் இறங்கலையோ பார்வதி சொன்னபோது நீ எத்தனை சொன்னாலும் என்னால் குழந்தை கொடுக்க முடியாது பார்வதி. ஆமா அப்படின உடனே சரி ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி நீங்க இப்ப கொடுக்க விட்டால் நீங்க இப்ப கொடுக்க விட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவான் கொடுக்க விட்டால் பார்வதி நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்க விட்டால் கடவுள் நீங்க கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. ஆண்டவா எனக்கு மாற்று வரம் தந்தா நான் முதலையாக பிறக்கிறேன் என்று சொன்னபோது அப்படியானால் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக பார்வதியே உன் 1008 சுரூபத்திலே அரை சுரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையாக பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுக்க அமிர்தம் என்னும் 8 கலசங்களை கொண்டு வந்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க நாகலோக பட்டணத்திலே மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2 தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று அந்த 8 கலசத்திலே யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா யாரெல்லாம் சாமி 48 நாளையிலே
அக்கினிய கையில எடுத்து ஓடியா ஆடி வார பாடி வார ஆடாளி போடுவாரா பொட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வாராளே தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ ஏ பூமாரி அம்மாளுக்கு வீரப்பல்ல வீசடையா விரித்தாடும் தலைமுடியா கோரவாயம் கோரப்பல்ல கோரமுக கண்ணழகா அவ பூசடையழகி பத்திர காளியம்மா ஏ வனபத்திர காளியோடு ஏ வாராளே பூமாரி அந்த ஈராறு ஓடுகின்ற இருக்கன்முடி தன்னடியில அம்மா சித்தாத்தம் கரையடியில மாறி சின்ன பெண்ண வந்தவளா அவ பாலாத்து தண்ணிக்குள்ள மாறி பச்சை பெண்ண வந்தவளா ஏ கங்கையாத்து தண்ணிக்குள்ள தண்ணி பெண்ண வந்தவளா தாய வைகையாத்து தண்ணிக்குள்ள மாறி வயசு பெண்ண வந்தவளா தாய ஆடி வார மாடி வார ஏ ஆனாளி போடுவாளா பொட்டு மேல முழக்கத்தோடு ஓடியா உலவ போட்டு வாராளே போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ உக்க உக்க மூணு நேரம் இருக்கன்முடி மாறிக்கிட்டா இதுங்களம்மா ஒரு குலவ அம்மா தீச்சட்டியா பூச்சட்டியா பூமாரி அம்மாளுக்கு பூச்சட்டியா தீச்சட்டியா காப்பு விட்ட கலைய விட்ட கண்ணாடி வளையலிட்ட பூமாரி அம்மாளோடு காப்பு கலகலங்க கைவளையில் ஓசையிட கட்டழகி மாரியம்மா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி அவ ஓடி வாரா ஆடி வாரா ஏ பூமாரி ஏ பத்ரகாளி அவ ஊழ சத்தம் ஏ போடுவாளா ஏ பொட்டு மேல உலக்கத்தோடு உலவ போட்டு ஏ வருவாளா வில்லோடு முரசோடு விளையாடி அவ அக்கா தங்கை 8 பேரு ஏ வட்டனல்ல ஏ பொட்டுக்காரி என் தாயான ஏ மாரியம்மா அவ சரிகப்பட்டு ஏ சேலக்காரி பட்டாட பலபலக்க பாதத்தரும் சோடி இந்த திருமேலாம் புறமதியில ஏ சிறப்பாங்க ஏ அமர்ந்தவளா இருக்கன்குடி ஏ மாரியம்மா அந்த இருக்கன்குடி ஏ எழுக விட்டு நீ விளையாடி ஏ வந்தவேளா அவ அக்காதங்க அவ 8 பேரும் நீ வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா தாயை நம்பி வந்த மக்களுக்கு நீ நல்வாக்கு ஏ சொல்லுவாளா ஏ பூமாரி ஏ அம்பிகையா நீ தேடி வந்த ஏ மக்களுக்கு நீ திருவாக்கு சொல்லுவாளா ஊரு எல்லாம் உன் பெயரை
பூமாரி அம்பிகையா அவ பத்ரகாளி அவ அக்காரங்க 8 பேரும் திருமலாபுரம் மாரியம்மா உன்னீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது அவ அப்பு நல்ல சடையலகி யாங்கார எருவக்காரு தாயான மாரியம்மா உன் திருநீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது அவ நம்பி வந்த மக்களுக்கு பூமாரி அம்பிகையா அவ நல்வாக்கு சொல்லுவாளா காப்பு விட்டா கலைய விட்டா நீ கண்ணாடி வளையலிட்டா காப்பு ரெண்டும் கலகலங்க கைவளையே அம்மா நீ ஆடுவாளா பாடுவாளா மாறி மாறி பிறந்ததால அம்மா நீ பிறந்ததால பூமாரி அம்மா தாய வேம்பு வந்து பிறந்திடுமா வேம்பு வந்து பிறந்திடுமா ஏ பூமாரி அம்மாளே உனக்கு விஜயநகர் பட்டணம் வேம்பு வந்து பிறந்த விளையாட பெண் பிறந்தாள் வேம்புல கொலை விருப்பாள் விளையாட்ட யாரடி வேப்பிலைய கையில எடுப்பாள் வேப்பிலைய கையில எடுப்பாள் வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பாள் அம்மா வேண்டிய மக்களுக்கு தாய கப்பரையும் பிறந்திடுமா கப்பரையும் பிறந்திடும் உனக்கு கண்ணாடோட உலையதி கப்பரை பிறந்த போது கண்ணந்தங்கை தான் பிறந்தாள் கப்பரையில் கொலுவிருப்பாள் காரியத்தை யாரடி கப்பரைய கையில எடுப்பாள் கப்பரைய கையில எடுப்பாள் கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பாள் அம்மா கண்ட மக்களுக்கு உனக்கு பிரம்பு பிறந்திடுமா பூமாரி அம்மாளுக்கு பிரம்பு வந்து பிறந்த திருவ செய்ய பெண் பிறந்தாள் பிரம்புலையும் கொலுவிருப்பாள் திருவைகளை யாரடி பிரம்ப கையில் எடுப்பாள் பிரம்ப கையில் எடுப்பாள் பார்த்த மக்களுக்கு வரம் கொடுப்பாள் பார்த்த மக்களுக்கு உனக்கு சாட்ட வந்து பிறந்திடுமா சக்தி கொண்ட மாறி சாட்டை வந்து பிறந்த சதுராட பெண் பிறந்தாள் சாட்டையிலும் கொலுவிருப்பாள் சக்தியை யாரடி சாட்டைய கையில் எடுப்பாள் சாட்டைய கையில் எடுப்பாள் மாரியம்மா சகலவிற்கு வரம் கொடுப்பாள் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பாள் அவ புனல சடையலகி அங்கார உவக்காரி
குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பூவை வந்து குலவை போட குள்ள நெறி தாளாட்ட ஆமையா அம்பிகை 8 பேர்களுமே வந்து அவதரித்த வேளையிலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருக்காதா பின்ன? அவங்க தவம் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தைக்காக. ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. ஆமையா அவங்களுக்கு கிடைச்சது 8 பிள்ளை கிடைச்சிருக்கு. 8 குழந்தை கிடைச்சது. 8 பிள்ளை கிடைச்சிக்கும் போது ஆமா அவங்க சந்தோஷத்துக்கு கேட்க செய்யணும். ஏன் தாவாரத்தை பிக்கி சந்தோஷம். சந்தோஷம்னா சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம், எக்கச்சக்கமான சந்தோஷம். சந்தோஷம் வந்து சந்தை பிச்சுக்கிட்டு போகுது. ஆமா தாவாரத்தை பிக்கி. சரி அப்ப 8 பிள்ளைகள் வந்து பிறந்த போது ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு இருவேர்களும் நாமல் இருப்பதோ ஒரு நாகத்தினுடைய வடிவம், பிள்ளைகள் இருப்பதோ ஒரு தெய்வத்தினுடைய அம்சம். அப்படி இருக்கும்போது நாம பிள்ளைகளுக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்காகவே சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து சிறப்பாகவே ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று எல்லாரும் கும்மி அடிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி பைப்பில் மட்டும் எப்படி போடுதே சண்டை. தண்ணி நான் பிடிக்க ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.